வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கக்கூடிய 3 த்ரில்லர் படங்கள், 2 ஃபீல் குட் மூவியை கொண்டு வந்திருக்கேன். இதுல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா அதுவும் நல்ல படம் தான். அதெல்லாம் என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான பிளாக்மெயில் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு கப்பலை காட்டுறாங்க. அவங்களுக்கு சின்னதாக ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ இந்த கப்பலுக்கும் ஆப்போசிட்டில் வந்த காரில் வந்த அந்த நபருக்கும் நடுவில் ஒரு சின்னதாக வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. திரும்பவும் இவங்க 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. போகிற வழியில தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. காருக்குள்ள இருந்து அவங்களுடைய பொண்ணு காணாம போயிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு ஒருத்தர்கிட்ட டெலிவரி பாயா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு திங்ஸை வந்து அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் அவருடைய வேலை. இவருக்கு ஒரு லவ்வரும் இருக்காங்க. அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்காங்க. இப்படி இருக்கும்போது லவ்வரை பார்க்க போயிட்டு வரும்போது நம்ம ஹீரோவுடைய வண்டியும் வண்டிக்குள்ள இருந்த பார்சலும் காணாம போயிடுது. இப்ப ஒரே நாளுக்குள்ள அந்த வண்டியையும் அந்த பார்சலையும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ மாட்டிக்க, அதுக்கடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய முதல் பாசிட்டிவே படம் ஆரம்பிச்சதுல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் கதையை விட்டு பெருசா எங்கேயும் டைவர்ட் ஆகாம ஒரு மாதிரி பரபரப்பாவே கொண்டு போயிருந்தாங்க. டெக்னிக்கலா இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய கிளைமேக்ஸ்ல 2 ட்விஸ்டும் இருக்கு. படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு மாதிரி நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட விஷயம் என்னன்னா ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லுவேன். என்னதான் படத்துடைய ஸ்கிரீன் பிளே பரபரப்பா போனாலும் பெருசா பார்க்குற நமக்கு அந்த டென்ஷன் பில்ட் ஆகவே இல்லை. ஹீரோவுக்கு என்ன ஆக போகுது, ஹீரோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன் நமக்கு வரவே இல்லை. அதுக்கான காரணம் வில்லனுடைய கதாபாத்திரத்தை இவங்க சரியா டிசைன் பண்ணவே இல்லை, ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணல. ரெண்டாவது, படத்துடைய கிளைமேக்ஸ்ல 2 ட்விஸ்ட் இருந்தாலும் அது பெருசா வாவ் ஃபேக்டர் கொடுக்கவே இல்லை. படத்துடைய செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான இன்சிடென்ட் திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பெருசா சுவாரஸ்யமாவே இல்லை. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சன்நெக்ஸ்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான இட்லி கடை அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவுடைய அப்பாவை காட்டுறாங்க. அவங்க ஒரு கிராமத்தில் ஒரு இட்லி கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. 2 தலைமுறையாக இட்லி கடை தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய கடை இட்லி அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயுமே ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். இதனாலேயே நம்ம ஹீரோ வந்து கேட்ரிங் தான் படிக்கிறாரு. படித்து முடிச்சு வெளிநாட்டில் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஹோட்டல் ஓனருடைய பொண்ணை தான் நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. 15 நாள்ல கல்யாணமும் நடக்க போகுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோ திரும்பவும் அவருடைய சொந்த ஊருக்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் வருது, கடைசியா நம்ம ஹீரோ அவர் நினைச்சதை சாதிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா படத்துல நடிச்சிருந்த தனுஷ், நித்யா மேனன், சத்யராஜ், ஷாலினி, அருண் விஜய், கீதா கைலாசம், ராஜ்கிரண் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொண்டு போயிருக்காங்க. சொல்லப்போனால் படம் ஒரு சிம்பிளான ஒரு கதையாக இருந்தாலும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த படத்தை ஃபுல்லாகவே நம்மளை ஹோல்ட் பண்ண வச்சுது. டெக்னிக்கலாக இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாகவே இருந்துச்சு. எமோஷனலாக பல இடங்கள் கனெக்ட் ஆச்சு. அதுலேயும் குறிப்பாக அப்பா பையன் 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட் காட்சிகளாக இருக்கட்டும், ஹீரோவுக்கும் நித்யா மேனனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் பல இடங்களில் எமோஷனலாகவே இருந்துச்சு. சிம்பிளான ஒரு கதையாக இருந்தாலும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாலேயே படத்தை ஃபுல்லாக பார்க்க வச்சுட்டாங்க. இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா படத்தில் அடுத்து இதுதான் நடக்க போகுது, ஏன் கிளைமேக்ஸ்லேயே இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. படத்துடைய செகண்ட் ஹாஃபில் சினிமாத்தனமான சில விஷயங்களும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பாருங்க தெரியும். இந்த மாதிரியான படங்கள்லாம் இப்படி தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல படம் தான், கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம்.
இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆன மலையாள படமான தலவரா அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் மூவி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அம்மா அப்பா ஒரு தங்கச்சி இருக்காங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் கார்பரேஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. 24 ஹவர்ஸும் சினிமா பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். பெருசாக வருமானம்லாம் அவங்க ஃபேமிலியில் இல்லை. இதுக்கு நடுவில் படத்துடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி ஒரு ஆட்டோ டிரைவரை லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு தான் ஒரு நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கு, ஆம்பிஷனும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அவருடைய உடம்புல பாத்தீங்கன்னா சில ப்ராப்ளங்கள் இருக்கு. ஸ்கின்ல வெண்புள்ளிகள் மாதிரி இருக்கு. கேமராவை இதனாலேயே ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்பவே பயப்படுறாரு. இந்த ப்ராப்ளத்துக்கு நடுவில் நம்ம ஹீரோ ஆக்டர் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே படத்துடைய ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்துடைய கதை ஒரு பார்த்து பழகின தெரிஞ்ச ஒரு கதையா இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவே இருந்துச்சு. டெக்னிக்கலாக இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சில சாங்ஸாக இருக்கட்டும், கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. எமோஷ்னலாக பல இடங்கள் கனெக்ட் ஆச்சு. அதுலேயும் குறிப்பாக கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஆடிஷன் பண்ணக்கூடிய போர்ஷன் எல்லாம் நல்லா கூஸ்பம் மூமெண்ட்டையும் கொடுத்துச்சு. படத்தில் நடிச்சிருந்த அர்ஜுன் அசோகனாக இருக்கட்டும், தேவதர்ஷினியாக இருக்கட்டும், ரேவதி சர்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருக்க கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன அமெரிக்கன் படமான எய்லின் குயின் ஆஃப் த சீரியல் கில்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி படம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 1989 90 காலகட்டம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 மாதத்தில் மட்டும் 7 ஆண்களை கொலை செஞ்ச ஒரு சீரியல் கில்லர் பற்றின ஒரு கதை தான் இது. அவங்க தான் அமெரிக்காவுடைய முதல் பெண் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ஏன் இந்த கொலையை பண்ணாங்க, எப்படி இந்த கொலைகளை எல்லாம் பண்ணாங்க, கடைசியாக அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை மையமா வச்சுதான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லர் யாரு, எப்படி அவங்க சீரியல் கில்லரா ஆனாங்க, அவங்களுடைய இயர்லி லைஃப் என்ன, இந்த டீனேஜ் லைஃப்ல அவங்க எப்படி தள்ளப்பட்டாங்க, அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் என்ன, கடைசியா அவங்களுக்கு எப்படி வர தண்டனைகள் கொடுக்கப்பட்டது, கோர்ட்ல நடக்கக்கூடிய அந்த ஆர்கியூமெண்ட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லி உண்மை சம்பவங்களை அப்படியே கரெக்டா காட்டியிருக்காங்க. உண்மையா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது அப்ப எடுக்கப்பட்ட ஃபவுண்ட் ஃபுட்டேஜை வச்சுதான் இந்த மொத்த படத்தை எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. எந்த ஃபுட்டேஜை ஃபர்ஸ்ட்டாக போடணும், எப்படி ரெண்டாவதாக இந்த ஃபுட்டேஜை போடணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம்லாம் பிடிக்கும், டாக்குமெண்ட்ரி படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன கன்னட படமான கொத்தலவாடி அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வருமானம் கிடையாது. ஃபினான்சியலாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், பாபு அப்படிங்கிற ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆத்து மணலை நம்ம விற்றோம் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் வரும்னு சொல்ல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இல்லீகல்னு தெரிஞ்சு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கும் அந்த கிராமத்துக்கும் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே கோபாலகிருஷ்ணா சேஸ்மண்டே உடைய ஆக்டிங் தான். இவர் ஷேகாக்காரி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பாரு. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. சொல்லப்போனா அவர் வரக்கூடிய இந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. அவருடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இதுல நெகட்டிவா தான் காட்டியிருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு வில்லன் மாதிரி எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. பட் உள்ளுக்குள்ள அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வில்லத்தனமா தான் இருக்கும். அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இதை தவிர இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. சிம்பிளான ஒரு கதை, பார்த்து பழகின ஒரு கதை தான். புதுசாக வேறு எதுவுமே இல்லை. சுவாரஸ்யமாக இன்னும் கொண்டு போயிருக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.